வணக்கங்க. அன்பு கிச்சனுக்கு அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு ரெசிபினா ஒரு சட்னிங்க, மண்டப ஸ்டைலில். வாங்க அதுக்கு என்னென்ன பொருட்கள்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கடலைப்பருப்புங்க ஒரு ஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன், உளுந்து ஒரு ஸ்பூன், தேங்காய் ஒரு கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 4 பல் பூண்டுங்க, தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை தலை, காரத்துக்கு ஒரு மிளகாய், ஒரு 10 புதினா, 2 பழம் அரிஞ்சு வச்சுருக்கேங்க, தக்காளி, 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், எண்ணெய் வணக்க தாளிக்க உப்புங்க, அடுப்பத்தை வச்சுக்கோங்க. எல்லாம் ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. வந்துருச்சு. கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்திக்கிறோங்க. கருகிறதுக்குள்ள கருகிடுங்க. வெங்காயம் சேர்த்துக்கலாம். அடுப்பு சிம்ல வச்சு வெங்காயம் சேர்த்துக்கிட்டு பூண்டு, இஞ்சி, மிளகாய் சேர்த்துக்கலாங்க. புதினா தலசம் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு ஸ்பூன் குழம்பு வச்சுட்டு போவாங்க. இந்த சட்னி மண்டபத்தை இட்லி தோசைக்கு சூப்பரா இருக்குங்க. சின்ன வாங்கி சாப்பிடலாம் போல இருக்கு. நான் ஒரு விசேஷத்துக்கு போயிருந்தேன். இந்த சட்னி சாப்பிட்டு அந்த சமையல்காரங்களை கூப்பிட்டு நான் எப்படி இந்த சட்னி செஞ்சதுன்னு சொல்லி கேட்டேன். இப்ப செஞ்சதுக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்கலாங்க. சேர்த்துக்கலாங்க. தக்காளி இன்னும் கொஞ்சம் சின்னதா கட் பண்ணிக்கலாம். தக்காளி கட் பண்ணி போட்டு வச்சுங்க சின்ன சின்னதா. அடுத்தது எல்லாம் சேர்த்து போறோம். உப்பு சேர்த்து போடுவோம். சட்னி எடுத்து போட்டுக்கலாம். இப்பதான் இந்த சட்னிக்கு ஒரு பேர் வைக்கலாம்னு தோணுதுங்க. கலவை சட்னின்னு கூட பேர் வச்சுக்கலாம் போல. புதினா இருக்கு, பெரிய வெங்காயம் இருக்கு, தக்காளி இருக்கு, கடலைப்பருப்பு இருக்கு, உளுத்தம்பருப்பு இருக்கு, மிளகாய் இருக்கு, இஞ்சி பூண்டு இருக்கு, தேங்காய் சேர்த்து போறோம். அதனால கலவை சட்னிக்கு கூட பேர் வச்சுக்கலாம் போல. தேங்காய் சேர்த்து வச்சுங்க. நல்லா ரொம்ப நைஸா இந்த சட்னி அரைக்க கூடாதுங்க. கொஞ்சம் பருபருன்னு அரைக்கணும். ஜோரா வணங்கிடுச்சு. அரைச்சிட்டு பார்க்கலாம். அரைச்சாச்சுங்க. இந்த மாதிரி அரைச்சுக்குங்க. இந்த மாதிரிதான் அரைப்பாங்க மண்டபத்துல. சட்னி எடுத்து காட்டுறேங்க. இப்படிதான் அரைப்பாங்க. தண்ணி அதிகம் சேர்த்தக்கூடாது. அந்த வெங்காயம் தக்காளியில இருக்கிற ஈரம் மட்டும் போதும். அப்புறம் அந்த எண்ணெய் போதும். அதுவே நல்லா அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி பருபருன்னு அரைச்சிக்கங்க. ரொம்ப நைஸா இருக்கக்கூடாது. ஒரு தாளிப்பு கொடுத்துக்கணும். வழக்கம் போல எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை தலை தாங்க. ஒரு ஸ்பூன் கம்மியாவே எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். கடுகு கொஞ்சம், ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு. நான் தோசைக்கு செஞ்சுட்டேங்க சட்னி. டேஸ்ட் பார்த்துடலாங்க. டேஸ்ட் பார்த்தலாங்க. சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இட்லி, தோசை, டிஃபன் ஐட்டத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.